இந்த உலகம் நிலையாக இயங்கி வர்றதுக்கும் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அமிர்தம் அப்படின்றதுக்கும் திருவள்ளுவர் வான் சிறப்புன்ற அதிகாரத்தில் பாயிரவியல் என்னும் இயலில் அறத்துப்பாலில் இந்த குறளில் சொல்கிறாரு, வானென்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரார் பாற்று. அதாவது அந்த பாடலோட விளக்கம் என்னன்னா, உரிய காலத்தில் இடைவிடாது பெய்கிற மழை இருக்கு இல்லையா, அந்த மழையினால தான் இந்த உலகம் நிலையாக இருந்து வருது. அதனால தான் அந்த மழையை மனிதர்களோட அமிர்தம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். மழை அப்படின்றது மனிதருக்கு இன்னொரு உணவு அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் வான் சிறப்புன்ற அதிகாரத்தில் அறத்துப்பாலில் பாயிரவியல் என்னும் இயலில் இந்த குறள் மூலயமா சொல்கிறது என்னென்னா, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அதாவது நல்ல உணவுகளை சமைக்கவும் சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பவர்களுக்கும் இன்னொரு உணவாக அமையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மழை மட்டுமே. சீக்ரெட் பேஜஸ்களுக்காக நான் உங்கள் யாரோ ஒருவன். கோடிக்கணக்கான நீர் நம்ம கடலில் கொட்டி கிடந்தா கூட மனிதர்களுக்கு மழை எவ்வளோ முக்கியம்னா, விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. அதாவது வான் சிறப்புன்ற அதிகாரத்தில் அறத்துப்பாலில் பாயிரவியல் என்னும் இயலில் இந்த குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, உரிய காலத்தில் பெய்யாது பொய்த்து போகுது இல்லையா அந்த மழை, அப்படி பொய்த்து போச்சுன்னா கடலாலே சூழப்பட்டாலும் இந்த உலகம் பசியால் வாடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. உழவு தொழில் நடக்கணும், உழவனோட வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு மழை எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அறத்துப்பாலில் வான் சிறப்புன்ற அதிகாரத்தில் இந்த குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக்கால். அதாவது மழை என்னும் வருவாயின் வளம் குறைந்தால் பயிர் செய்யும் உழவனும் விளைபொருட்களை விளைவிக்க ஏரை தழுவ மாட்டார், அதாவது ஏறு தொழிலை செய்ய மாட்டார் அப்படின்றத தான் நம்ம திருவள்ளுவர் சொல்கிறாரு. தேவையான இடத்துல இந்த மழை பெய்ய மாட்டேங்குது, தேவையான நேரத்துக்கு பெய்யவே மாட்டேங்குது இப்படின்னு நாம் புலம்பியோ இல்லை மற்றவங்க புலம்பியோ நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். அதை பறைசாற்றும் விதமாகத்தான் இந்த திருக்குறளை திருவள்ளுவர் அறத்துப்பாலில் பாயிரவியல் என்னும் இயலில் வான் சிறப்புன்ற அதிகாரத்தில் இப்படி சொல்கிறாரு, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. அதாவது காலத்தால் பெய்யாது இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களையும் கெடுக்கிறதும் மழை தான். அதே நேரத்தில் அப்படி கெட்டவரை பொய்த்து போகிற மாதிரி மழை பெஞ்சு வாழ வைக்கிறதும் இந்த மழை தான். என்னப்பா இந்த பூமியில் ஒரு புல்லு பூண்டை கூட காணுமே, மழை தண்ணியே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டு நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வான் சிறப்புன்ற அதிகாரத்தில் பாயிரவியல் என்னும் இயலில் அறத்துப்பாலில் நம்ம திருவள்ளுவர் விசும்பின் துளி விழியின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது வானத்திலிருந்து மலைத்துளி விழாமல் போச்சுன்னா இந்த உலகத்தில் பசும்புல்லின் தலையை காண்பது கூட அறியாமை போலாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாருங்க. நாம் வாழ்கிற காலத்தில் இந்த உலகத்திலிருந்து நமக்காக மனித வளம் மூலயமா இன்னும் எண்ணற்ற இயற்கை செயற்கை வளங்கள் மூலயமா நமக்கு கொடுக்கப்படுது இல்லையா, அப்படி எவ்வளவு கொடுக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி நாமளும் இந்த உலகத்துக்கு மற்ற மனிதர்களுக்கு மற்ற மிருகங்களுக்கு செடி கொடி இந்த மாதிரி எண்ணற்ற உயிரினங்களுக்கு பயன்படும் வகையில் எதையாவது கொடுத்துட்டு போகணும். அதாவது நெடுங்கடல் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். அதாவது ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடல்லையே மழையாக பெய்யாமல் போனால் என்ன நடக்கும், கடல் வளம் வற்றி போகும். அப்படி வற்றாமல் இருக்க மழை எப்படி கடலில் பெய்தோ அதே மாதிரி மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கு பயன்பட்டால்தான் அந்த சமுதாயம் வாழும். ஒவ்வொரு தடவையும் நாம் கடவுளை நினைக்கும் போது நம்ம கண்களை உயர்த்தி தலையை உயர்த்தி மேலே பார்க்குறோம். நம்மளையே அறியாமல் அப்படி நாம் செய்யக்கூடியதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளோட கடவுள் நமக்கு மேலே இருந்து நமக்காக அருள் புரிகிறாரு அப்படின்றதா தான் உணர்த்தும். அதே மாதிரி திருவள்ளுவர் சொல்கிற இந்த திருக்குறளை பாருங்கள், சிறப்போடு பூசனை சொல்லாது வானம் வரகுக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு.
இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறது என்னென்னா, வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாக சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது? அதாவது வானத்திலிருந்து மழை பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா நாம் வானத்தவர்களை மறந்துடுவோம் அப்படின்றத தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்கிறாரு. பிறருக்காக கொடுக்கப்படுற தானம் நம்மளோட நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் நாம் செய்யப்படக்கூடிய தவம், இது இரண்டும் எப்போ இல்லாமல் பொய்த்து போகும் அப்படின்றத திருவள்ளுவர் இந்த பாடலில் சொல்கிறாரு. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். வானம் வழங்கிறது என்ன? மழை. அதாவது இந்த பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோம்பிற்கும், அதாவது தவத்திற்கும், நாம் செய்யக்கூடிய விரதம், நம்மளோட நலனுக்காக செய்யப்படக்கூடிய அர்ச்சனைகள், கடவுள் வழிபாடு எல்லாத்தையுமே அதுக்குள்ளே அடங்கும். இது எல்லாத்துக்குமே மழை பெய்யாமல் போச்சுன்னா அது ஒரு பெரிய தடங்கலாக, பருவமழை பெய்யாமல் போச்சு, நீத்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போது அந்த வருஷம் ஏதோ தெய்வ குத்தம்லாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர் சைடில், அந்த மாதிரி தான் அர்த்தம்னு சொல்கிறார். உலகத்தில் தண்ணீரே இல்லாமல் போனால் எல்லா குளங்களும் நீர்நிலைகளும் வற்றி இந்த உலகம் வறண்டு நம்மளோட ஒழுக்கம் கெட்டு மனிதர்களே உண்ணக்கூடிய நிலைமை வந்துடும். அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒழுக்கம், வாழ்வியல், கட்டுப்பாடு, பண்பாடு எதுவுமே இல்லாமல் போயிடும். அதை தான் திருவள்ளுவர் வான் சிறப்புன்ற அதிகாரத்தில் அறத்துப்பாலில் பாயிரவியல் என்னும் இயலில் இந்த திருக்குறளில் நீரின்றமையாதுலகினினும் யார் யார்க்கும் வானின்றமையாதொழுக்கு, அதாவது உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கம் கெடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாருங்க.